தலைவனும் தலைவியும் பிரிஞ்சிருக்கிற அந்த பிரிவுக்கு கூட சங்க இலக்கியத்துல வகைகள் இருக்குன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? இருக்கு, கேட்போமா? முதல்ல தலைவனும் தலைவியும் சேர்ந்து இருக்கிற வாழ்க்கையை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு களவு வாழ்க்கை, இன்னொன்னு கற்பு வாழ்க்கை. இந்த களவு வாழ்க்கையில 2 வகையான பிரிவு இருக்கு. கற்பு வாழ்க்கையில 6 வகையான பிரிவு இருக்கு. ஆமா, இந்த களவு வாழ்க்கைனா என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி தலைவனும் தலைவியும் காதலிக்கிறப்ப வாழ்ற வாழ்க்கைதான் களவு வாழ்க்கை. இதுல பிரிவு 2 வகை இருக்குன்னு சொன்னேன்ல. ஒண்ணு ஒரு வழித்தனத்தல், அதாவது காதலிச்சிட்டு இருக்கும் போது தலைவி தலைவன் கிட்ட போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தலைவனும் சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை நான் என் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிகிற அந்த பிரிவு தான் ஒரு வழித்தனத்தல். இதுக்கு கால அவகாசம் கிடையாது. போன தலைவன் 1 மாசத்துல வரலாம், 1 வருஷத்துல வரலாம், இல்ல 5 வருஷத்துல கூட திரும்ப வரலாம். அடுத்தது வரைவடை வைத்து பொருள்வையின் பிரிதல். இதுலயும் தலைவி தலைவன் கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. தலைவன் சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு தேவையான பொருட்கள் நான் போய் சம்பாதிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான் வரைவடை வைத்து பொருள்வையின் பிரிதல். இதுக்கு கால அவகாசம் இருக்கு. அதிகபட்சமா 2 மாசம். அதுக்குள்ள தலைவன் திரும்ப வந்துருவாரு.